மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டியது 4. கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம். கலை என்பது கலாச்சாரத்தை கற்பிக்கிறது. கலாச்சாரம் என்பது பண்பாட்டினை பரிமளிக்கச் செய்கிறது. பண்பாடு என்பது நாகரிகத்தை நவில்கிறது. இந்த 4ம் ஒருங்கே பொருந்திய நாடு உலகத்திலேயே உயர்ந்ததான பாரத நாடு. பாரத நாடு பகிர்ந்தளிக்கும் கலைகள் பல. அவற்றினுள் அதி முக்கியமானது சிற்பக்கலை. அந்த சிற்பக்கலைக்கு சிறப்பு செய்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கோயில்கள், கோபுரங்கள், தெய்வ வடிவங்கள் அனைத்துமே கலையின் மேம்பாடு. கோயில்களில் தரிசிக்கும் தெய்வ வடிவங்கள் அவற்றை கல்லினாலும் காணப்படுகின்றன, பஞ்சலோகத்திலும் உருவாகியுள்ளன. இதனை எல்லாம் தரிசிக்கின்ற பொழுது இவ்வாறான தெய்வ வடிவங்கள் நமது இல்லத்தில் இருந்தால் நாளும் பொழுதும் பூஜை செய்யலாமே, வணங்கலாமே என்ற எண்ணம் தோன்றாமல் இருக்காது. அந்த எண்ணத்தை ஈடேறச் செய்வது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP. எளிதான முறையில், ஏற்றமான வகையில் வெண்கலச் சிலைகளை வடிவமைத்தது. தெய்வ படிவங்கள் கைக்குள் அடங்குவதாக இருந்தால்தான் இல்லத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்கின்றனர் பெரியோர்கள். அதன்படி தெய்வ திருவடிவங்கள் அனைத்தும் கைக்கு அடக்கமாக, கருணைமிக்க வடிவமாக, கடவுள் அருள் இருப்பதாக நமக்கு வழங்குகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP. எந்த தெய்வம் வேண்டுமோ அந்த தெய்வம், எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு, எந்த வகையில் வேண்டுமோ அந்த வகை, அனைத்தும் நாம் நினைக்கும் நினைவுகளுக்கேற்ப பூஜிப்பதற்கும் வழிபடுவதற்கும் மிகவும் எளிமையானது, புனிதத்திற்கு ஏற்றம் தருவது. அதற்கு காரணம் ஆன்மீக விதிகளிலிருந்து மாறுபடாமல் அதனை அமைத்து தருவது இந்த கலைக்கூடம். இந்த நேரத்தில் அனைவரும் தரிசிக்க இருப்பது ஹயக்ரீவ பெருமாளின் ஞானானந்த தரிசனம். பகவான் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களுக்கு முன்னர் அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமே ஹயக்ரீவ பெருமாள். அற்புதமான அழகு, அறிவு செல்வம் ஹயக்ரீவ பெருமாள். நுணுக்கமான வேலைப்பாடு. உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் பார்க்கின்ற பொழுது உணர்வில் உயர்வு பொங்குகிறது. இந்த தாமரை பீடத்திலே 6 தாமரைகள் ஆராதாரங்களை குறிப்பது போல் இருக்கிறது. அந்த தாமரைகளின் ஒவ்வொரு வரிகளும் இவை இப்பொழுதுதான் மலர்ந்த தாமரைகளோ என்று மனதில் எண்ணம் எடுக்கிறது. பத்மாசனத்திலே எழுந்தருளியிருக்கின்றார் ஹயக்ரீவ பெருமாள். வலது திருக்காலை மேலே இருத்தி இடது திருக்காலை வலது திருக்காலை தாங்கிய வண்ணம் அந்த அழகு, அந்த பாதங்கள், அந்த விரல்கள் என்ன வடிவம்! அதே போன்று வளைந்த இடுப்பு, அணி ஆபரணங்கள் அனைத்துமே நிஜ ஆபரணங்களைப் போல நிழலாடுகிறது. 4 வேதங்களான ரிக், யஜூர், சாம, அதர்வன ஆகியவையே ஹயக்ரீவ பெருமாளின் 4 திருக்கரங்களாக அமைந்துள்ளது. ஹயக்ரீவ பெருமானின் வலது திருக்கரம் அது சின்முத்திரையை காட்டினாலும் கூட அந்த சின்முத்திரையானது ஒரு தத்துவமாயிற்றே, அது ஒரு தாத்பரியமாயிற்றே என்ற வகையிலே அதனை புரிந்து கொண்டு முத்திரை லாவண்யமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்முத்திரையுடன் ஹயக்ரீவ பெருமாள் சிறப்பாக தரிசனம் தருகிறார். கீழேயுள்ள இடது திருக்கரத்தில் இதிகாசமான ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், உபநிடதங்களும் அடங்கிய ஓலைச்சுவடிகள் உள்ளன. மேலுள்ள திருக்கரம் வலது புறத்திலே சுதர்சனம் என்னும் சக்கரத்தாடும். திருக்கோயில்களில் நாம் தரிசித்திருக்கிறோம். வலது திருக்கரத்திலே சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தை பகவானின் 2 விரல்கள் அவைதான் ஏந்தப்பட்டிருக்கும். அதனை உணர்ந்து அந்த சக்கரம், அந்த திருக்கரம் இருந்தால் அந்த 2 விரல்களை காண்கின்ற போது ஈகபர சுகமாக இதயத்தில் அமைகிறது. இடது திருக்கரத்தில் பாஞ்ச சன்னியம் என்ற சங்கு, அந்த விரல்கள் அழகாக மடிக்கப்பட்டு அந்த சங்குகளுக்கு விரல்களா, விரல்களுக்கு சங்குகளா
என்ற வினாவை சிந்திக்க வைக்கிறது. திரண்ட புஜம், அந்த தோளிலே 2 பக்கமும் அமைந்திருக்கும் ஆபரணங்கள், முகம், ஹயக்ரீவரின் பரிமுகம், குதிரை முகம், அந்த குதிரையின் முகத்திலே அந்த நிமிர்ந்த மூக்கும், அந்த குதிரையின் பார்வை எந்த நேர் வடிவிலே இருக்குமோ அந்த நேர் வடிவிலே விழிகள் கருத்தும் புருவம் உயர்த்தியும் நெற்றியும் படர்ந்தும் என்னே இதன் கைவண்ணம். செவிகளில் குண்டலங்கள், திருமுக மண்டலத்தில் கிரீடம், குதிரைக்கு இருப்பது போலவே 2 செவிகள். இவற்றை தரிசிக்கின்ற பொழுது இதனை உடனே நாம் பெற்று இல்லத்தில் பூஜை செய்ய வேண்டும், வழிபாட்டிற்கு உகந்தது இதுவே என்ற எண்ணம் எழலாம். அந்த எண்ணத்தை நமக்கு தருகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP. சிறிய வடிவமாக இருந்தாலும் இது இல்லத்தில் வைத்து பூஜிப்பது. இதுவே பெரிய தெய்வ கோலத்திலே அல்லது திருக்கோயில்களிலே வேண்டுமெனில் இந்த வடிவத்தையே எந்த உயரம் வேண்டுமோ அந்த ஆகம விதிக்கு உட்பட்டு விற்பனைக்கு தரும் கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP மூலம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வாங்கி வணங்கி பயன்பெறுவீர். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.